ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதான் அவங்க விஜய் ஷியாம் பிக் பாஸ் சீசன் 7 வயிற்றுச்சல்ல சில பேர் செத்து போயிடுவாங்க போல இருக்கு. பிக் பாஸ் டீம் தான் எந்த அளவுடா இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 சீசன்லேயே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது வெளியில் மக்கள் ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ணி பேசும்போது இல்லை அது வில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நம்ம விஷ்ணு அண்டு பூர்ணிமா எல்லை மீறி போறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மேரத்தான் ஒன்று நடந்துச்சு. அது பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஷோக்குள்ள போய் பார்த்தரலாம். இன்னைக்கு டேவை பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த டான்ஸ் மேரத்தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாங் போடும்போது என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டான்ஸ் ஆடணும். நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆட தெரியாதவங்கள வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடக்கும். அது ஒரு சில டைம் கட் பண்ணிடுவாங்க. ஒரு சில சீசனில் அதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. எக்ஸாம்பிள் சேரன் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கெட்டப் ரஜினி கெட்டப்பெல்லாம் போட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆடினாரு பாரு, நாங்கள்லாம் ஆடுவோம் பாரு டான்ஸ் மிலிட்ரியில், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஜெல்னியா கேரக்டர் ஜெல்னியா 70 வயசா 200 வயசுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குமோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரவீனாக்கு கொடுத்துருந்தாங்க. ஜெல்னியா என்ன பண்ணுவாங்கன்னா க்யூட்டான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது க்யூட்டாக அப்படின்னா ஒரு காமெடியாக இருக்காது, அது பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். இது காமெடி பண்ணுறேன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கு. அது பண்ணுறது பார்த்தா பைத்தியகாரத்தனம் மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் கவுண்டர்லாம் போடுது, நம்மளால் உட்கார முடியலை. ஐயோ அந்த பிக் பாஸ் வீட்டுலாம் கல்ல விட்டு எரிஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. அது கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்துச்சு. மணியை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாம். அவர் சூர்யா கெட்டப் எடுத்துட்டாரு. வாய்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கலக்கப்போது யாரெல்லாம் ஆடிஷன் வரவங்கலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவ்வளோ தப்பாக சொல்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரை பண்ணுவாங்கல்ல, மூக்கு சளி பிடிச்சிருந்தாவே சூர்யா வாய்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் உடக்கூடாது அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தம்பி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் கடுப்பா இருந்துச்சு. டே டான்ஸ் ஆடிட்டு விரட்டி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிக் பாஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதாவது இதில் ஜெயிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டாஸ்க் சூப்பராகவே நடக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக செட்டெல்லாம் நம்ம அமைச்சிருப்போம். அதனால அழகாக நடக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு உங்களால் பார்த்து நீங்களா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரன்சியும் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. இதில் என்ன எச்ச வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நடமாடும் விஜயாவே தன்னை நினச்சிக்கிட்டு தான் விஜயாவே மாறி உள்ள ஒரு தம்பி டைட்டில் தெரியாதுல, அவன் பேசுறது நடக்கிறது வைக்கிறது நீங்கள் பிக் பாஸை நல்லா நோட் பண்ணால் தெரியும். அவன் பேசுறது வைக்கிறது அந்த விஜய் சார் மாதிரி வைக்கப்படுறது ஃபுல்லாகவே அவன் விஜய் மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பான். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, சரவண விக்ரம். அவனுக்கு விக்ரம்க்கு தளபதி கேரக்டர் கொடுத்துருந்தா அவன் இன்னும் வேற லெவலில் வாழ்ந்துருப்பான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அவனை காமெடி பீஸாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விடணுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒட்டாத ஒரு கேரக்டரை கொடுத்தணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனால வடிவேலு கேரக்டர் லெஜண்ட், நீ லெஜெண்டுனே அப்படின்ற மாதிரி லெஜெண்டு கேரக்டர் கொடுத்துட்டாரு. நம்மளுக்கெல்லாம் சிரிப்பா அடக்க முடியல. அது இன்னாது இது போகிறோம், அவன் வேற ஏதோ பண்ணுறான், கஞ்சா கருப்பு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். வடிவேல் எப்படி ஒரு கேரக்டர் யூனிக்காக பண்ணுவார். வாக்காக இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அந்த மேனலிசம்லாம் சுட்டு போட்டாலும் இன்ன வரைக்கும் யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் பண்ணாப்புல தம்பி அவரால் முடிஞ்ச விதங்களில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ அவனுக்கு விஜய் கேரக்டர் கொடுத்துருந்தா தம்பி ஏதோ நல்லா பண்ணியிருப்பார், ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவண விக்ரம் நைட்டு மிச்சர் திங்கிறதா இருக்கட்டும், குரூப் சேர்ந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், அவனை டார்கெட் பண்ணியே தான் பிக் பாஸ் இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் கேரக்டர் விஷ்ணுக்கு கொடுத்துருந்தாங்க. அவன் தம்பி ஒன்றும் சொல்கிறதில்ல, தளபதி ஃபேன்ஸுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டுற வேண்டியதான். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏதோ ட்ரை பண்ணுறாப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு பிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எச்ச வேலை பார்த்தாங்க இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹீரோயின் கேரக்டர்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாக்கு மட்டும் வில்லி கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இசுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அதை சூப்பராகவே பண்ணாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாயா பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்லை.
அவங்க தேட்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்றனால இந்த ஐஸ்வர்யா ராய் கேரக்டரை வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைவில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ரோபோ மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்தோட கேரக்டரை வந்து நல்ல கேரக்டர் அது. ஆனால் இவங்க எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணாங்க. நிக்சனை பொறுத்தவரைக்கும் அவன் ஐஸுவை நினச்சி அப்படியே வாழ்கிறான். ஐஸுக்காண்டி எல்லாருமே சொல்கிறாங்க, டேய் மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிட்டடா அப்படின்ற மாதிரி. என்ன கேரக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. தொட்டு தொட்டு போண்டு அந்த பாட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு போட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஐஸு 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 நினச்சி ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. நம்ம பூர்ணிமா பார்த்தீங்கன்னா முன்னாடியே விஷ்ணு வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டாங்க முத்தலை கேரக்டருக்கு. ஆனால் மற்றவையெல்லாம் ஊடையில் போடுறாங்க. மற்றையெல்லாம் பூந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து முத்தலைக்கு காண்டாகுது. எங்கிட்ட கக்கு சொல்லியே எகிரி குதிச்சு போய் அவன் அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் சேர்ந்துருச்சு. அவன் கூட போய் சாஞ்சிருச்சு. அவனு வெக்கமே இல்லாமல் இது எவ்வளோ வேலை பார்த்துச்சு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உனக்கு, மனுஷனாடா நீனு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கூல் சுரேஷ் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பரணி பண்ண பிள்ளைல, அதாவது இருக்க பிள்ளையா மண்ட்டை சூடாகுது, இவனுங்க மத்தியில் இருக்க முடியாது, டார்கெட் பண்ணுறான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு எகிரி குதிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணார். அதை பிக் பாஸ் பார்த்துட்டு இவனை உள்ளே வச்சுருந்தா தற்கொலை எதுவும் பண்ணிப்பானா அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார். ஏன்னா ஓவியா கூட தற்கொலை முயற்சிக்கெல்லாம் எடுத்தாங்க. இவன் உள்ளே இருந்த வேலைக்காவது ஒன்று அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நீ கூல் சுரேஷ் மனமுடைந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டு சேரை போட்டு ஏறிட்டார். மணி மட்டும் பார்க்கலன்னு வச்சுக்க, எசக்க பிசுக்கா மேலே ஏறி வந்து அடிபட்டு இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் காலங்காலத்தில் பிக் பாஸ் எதுவும் இப்போதான்டா கண்ணை சந்தை, ஏன்டா என்னை வந்து படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கண்ணை சந்தை நேரத்தில் எதுவும் நடந்திருக்க கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் நீ ஏன்னு வெளில போன ஆசைப்படுற, இந்த வாரம் வந்து ஓட்டிங்கில் நீ தான் லீஸ்ட்டில் இருக்க. அதனால கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன்னா நீ கன்ஃபார்ம் காலி. ட்ரிபிள் எவிக்ஷன் 3 பேர்த்த எவிக்ட் பண்ணாலும் நீ காலி. நீ கவலையே படாத. நீ இப்படியே இருந்தீங்கன்னா அவங்களே உன்னை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்கிறோம். மணியுமே அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. வெளியில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ் டீமாக இருக்கட்டும், கோமாளிகாசனாக இருக்கட்டும், மாயாவுக்கு சப்போர்ட்டர் அவராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த வில்லி கேரக்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, இன்றைக்கி எபிசோடை பார்த்த வரைக்கும் யாரோட கேரக்டர் பெஸ்ட்டாக தோணுச்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அர்ச்சனா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமுனே பண்ண மாதிரி இருந்துச்சு. வேறு எந்த கேரக்டர் கொடுத்தா அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.